அஸ்ஸலாமு அலைக்கும். நான் வந்து பபுள் சிக்கன் வந்து இப்போ செய்ய போகிறேன். அதுக்கு வந்து சிக்கனை வந்து கட் பண்ணி க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இதுக்கு வந்து அடுப்பில் சட்டி வச்சுட்டு சட்டி சூடானோன்னா தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் சூடானோன்னா நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்க சிக்கனை தூக்கி போட்டு இதோட ஒரு ஸ்பூன் மிளகாய்த்தூள் போட்டு தேவையான அளவு உப்பு போட்டு ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு நல்லா கிண்டி சிம் தீயிலே வச்சு கொஞ்சம் நேரம் நல்லா வேக வச்சுக்கலாம். சிக்கன் வேகிற வரைய ஒரு அரை இது வெந்தால் போதும். இதுக்கு வந்து நம்ம மாவு வந்து இப்போ ரெடி பண்ணிக்கலாம். இதுக்கு வந்து கடலை மாவு கொஞ்சேன்னு, மைதா மாவு கொஞ்சேன்னு, ஒரு ஸ்பூன் வந்து அரிசி மாவு, இடியப்ப மாவு அதையும் போட்டு ஒரு ஸ்பூன் மிளகாய்த்தூள், அரை ஸ்பூன் மிளகுத்தூள், கலர் பொடி கொஞ்சேன்னு போட்டு அதோட கொஞ்சம் சோடா மாவு போட்டு தேவையான அளவு உப்பு போட்டு ஒரு ஸ்பூன் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு தேவையான அளவு தண்ணியை ஊற்றி நல்லா வந்து இதை வந்து நம்ம கரைச்சி எடுத்துக்கலாம். நல்லா பச்சி மாவு பதத்துக்கு வந்து கரைச்சிக்கலாம். ரொம்ப தண்ணியாக கரைக்க மாட்டோம், கொஞ்சம் கொல கொலனே கரைச்சிக்கிட்டு நம்ம வந்து சிக்கன் வந்து இப்போ வந்து நல்லா வந்து வெந்திருக்கும். தண்ணி விட்டு வெந்தோன்னே நல்லா சுருள கிண்டிக்கிட்டு இந்த மாவில் தூக்கி போட்டு பெரட்டிக்கலாம். பெரட்டிக்கிட்டு எண்ணெய் அடுப்பில் ஊற்றி நல்லா சூடு பண்ணிக்கலாம். பெரட்டி ஒரு 10 நிமிஷம் வச்சுட்டு எண்ணெய் சூடானோடனே எடுத்து ஒன்று எடுத்து போட்டு பொரிச்சு எடுத்தால் ஒரு சூப்பரான பபுள் சிக்கன் வந்து ரெடி. நீங்கள் வந்து ஒரு முறை செஞ்சு பாருங்கள். இது வந்து ஸ்நாக்ஸ் மார்க்கவும் சாயந்தரத்துலேயும் சாப்பிட்லாம், சாப்பாட்டுக்கும் வந்து துணைக்கி வச்சு சாப்பிட்லாம். ரொம்ப கிறிஸ்பியாக சூப்பராக இருந்துச்சு. நீங்கள் வந்து ஒரு முறை வந்து செஞ்சு பாருங்கள். ஈஸியாக கொஞ்ச நேரத்துலேயே வந்து செஞ்சிடலாம். அஸ்ஸலாமு அலைக்கும்.